வெங்கடேசனுக்கு அவர் எழுதிய காவல் கோட்டத்திற்கு எனது பாராட்டுக்கள். 1000 பக்கம் கொண்ட இந்த நாவலை கடைசி வரியில் இருந்துதான் பார்க்க வேண்டும். அதாவது சொல்லப்பட்ட கதையின் வழியாக அதன் சொல்லப்படாத கதை என்னவென்று. ஆங்கிலேயர்கள் இந்த இந்திய பூமியை கைப்பற்றிய பிறகு அவர்கள் தி கிரிமினல் ட்ரைப் ஆக்ட் என்ற ஒரு ஆக்டை கொண்டு வருகிறார்கள். 1871ஆம் ஆண்டில் இந்திய அரசாங்கம் என்று அப்பொழுது இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு ட்ரைபல் ஆக்டை கொண்டு வருகிறது. அதாவது குற்றம் செய்கிறவர்கள், குற்றத்தை செய்வதையே தொழிலாக கொண்டவர்கள், குற்றம் செய்வதற்கான உணர்வு அவர்கள் ரத்தத்திலே ஓடுகிறது என்று ஐரோப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவில் 150 ஜாதிகளை தி கிரிமினல் ட்ரைப் ஆக்டின் கீழ் கொண்டு வருகிறார்கள். 1786ஆம் ஆண்டில் அந்த சட்டம் வங்காளத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. 1911ஆம் ஆண்டு அந்த சட்டம் தமிழக, அதாவது மெட்ராஸ் பிரதன்சிக்கு கொண்டு வரப்படுகிறது. அந்த சட்டத்தின் பிரகாரம் தான் இவருடைய கதை காவல் பார்த்தவர்கள் களவுக்கு போகிறார்கள் என்று பல புத்தகங்கள் எழுதினார்கள். ஆங்கிலேயர்கள் குறிப்பாக அவர் இந்த நாவலில் சொல்லப்படுகிற ஒரு ஜாதி என்று சொல்வது தவறல்ல. இங்கு நாம் அகடமிக்காக இதை பார்க்க வேண்டும். இந்த பிரமலை கள்ளர்கள் இந்த தமிழ் இலக்கியத்தில் எந்த இடத்திலேயும் இந்த கள்ளர் என்கின்ற ஜாதி திருட்டு தொழிலாக சொல்லப்படவில்லை. நமக்கு 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டில் இருக்கின்ற எந்த நிகழ்ச்சியிலேயும் பல்வேறு ஜாதியினுடைய தொழில்கள் சொல்லப்படுகிறது. கள்ளர் என்கின்ற ஜாதி திருடர் என்கின்ற பெயரில் ஓரிடத்திலேயும் குறிக்கப்படவில்லை. சங்க இலக்கியத்தில் கல்வன் தான் இருக்கிறான், கள்ளன் இல்லை. யானே கல்வன் என்றுதான் மன்னன் கேட்கிறான். ஆனால் ஆங்கிலேயர்கள் இந்த ஜாதியும் இந்த அரசாங்க சட்டமும் ஒன்றாக சிங்கரனைஸ் ஆகிவிட்டது. கள்ளன் கல்வனாகிவிட்டான். இவர்கள் தமிழகத்தில் இப்பொழுது டீநோட்டிஃபைட் என்று தமிழக அரசாங்கம் போட்டிருக்கப்பட்டால் டீநோட்டிஃபைட் 62 ஜாதிகள் இருக்கின்றன. இவர்கள் குற்ற பரம்பரையில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். இந்த குற்ற பரம்பரை சட்டத்தில் தான் இவர் கொண்டு வருகிறார். இந்த குற்ற பரம்பரை சட்டத்திற்கு முன்னால் இவர்கள் காவலர்களாக வந்த காலம், நாயக்கர் காலத்தில் இவர்கள் காவலர்களாக செல்கிறார்கள். காவலர்களாக செல்றவர்கள் ஆங்கில ஆட்சி காலத்தில் அவர்களுடைய பணி பறிக்கப்பட்ட, வேலையை பறிக்கப்பட்ட பிறகு அவர்கள் கல்வர்களாக பலர் ஆகிறார்கள். இந்த நாவலினுடைய பிரதானம் சொல்லப்படாத விஷயம் என்று சொன்னால், குறிப்பிட்ட மக்களை சென்னையிலே கூட அந்த செட்டில்மெண்ட், விஜயவாடாவிலே ட்ரூவஸ்புரம் என்கின்ற ஒரு செட்டில்மெண்ட், இந்தியா முழுவதும் 150 ஜாதிகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த 150 ஜாதிகளை கொண்டு வந்த பொழுது தமிழகத்தில் மட்டும்தான் ஒரே ஒரு ஜாதி, நாங்கள் குற்ற பரம்பரை இல்லை, நாங்கள் ரேகை பதிவு பண்ண மாட்டோம், கையெழுத்து இடமாட்டோம் என்று புரட்சி செய்தார்கள். அவர்களுக்கு ஒரு தலைவரும் கிடையாது. அவர்களே அவர்களுக்கு தலைவர்களாக தங்களை நியமித்துக் கொண்டு கையெழுத்து போடுவதற்கோ ரேகை வைப்பதற்கோ மறுத்தார்கள். 1920ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பெருங்காமநல்லூர் என்கின்ற ஊரில் துப்பாக்கி பிரயோகம் செய்து 16 பேர்களை கொன்றார்கள். அதனுடைய கடைசி பக்கத்தில் இந்த விஷயங்கள் வேறு விதமாக சொல்லப்படுகிறது. அதில் 48 வயதான மாயக்கா ஒரு பெண்மணி. அவர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் பலியானவர்களுக்கு, குத்துயிராக கிடக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொண்டு கொடுத்தார். அவர்களை கொன்றார்கள். இந்த 16 பேர்களையும் அவர் எழுதியிருக்கிறார். ஒரு வண்டியிலே தூக்கி போட்டு சென்று திருமங்கலம் பக்கத்திலே ஒன்றாக புதைக்கிறார்கள். இந்திய அரசாங்கத்தின் சரித்திரத்தில், தமிழகத்தின் சரித்திரத்தில் இது எழுதப்படவே இல்லை. நமது புரட்சிக்காரர்கள், நமது முற்போக்குவாதிகள், பிற்போக்குவாதிகள், சனாதனிகள் யாருமே இந்த விஷயத்தை கண்டுகொள்ளவில்லை. சு. வெங்கடேசன் தான் கண்டுகொண்டு இருக்கிறார். எழுதப்படாத சரித்திரம் இருக்கிறது அல்லவா? யாரெல்லாம் அப்பொழுது பாடுபட்டார்கள்? ஜீவானந்தம் பாடுபட்டார், முத்துராமலிங்க தேவர் பாடுபட்டார், ஜார்ஜ் ஜோசப் அவர் கேரளாவில் இருந்து பாரட்லா படித்துவிட்டு சென்னையிலே இருந்து சென்னையிலே தொழில் பண்ண முடியாமல் மதுரைக்கு போன வக்கீல் அவர் பாடுபட்டார். சி. பி. ராமசாமி ஆகியோரிடம் சென்று மனு கொடுக்கிறார்கள்.
இந்த குற்ற பரம்பரை ஜாதி என்கிற மனு கொடுக்கிற பொழுது அவர் சொல்கிறார், உங்களுக்கு இப்போது சிரமமாக இருக்கும், உங்களுடைய பிற்கால உங்களுடைய சந்ததிகள் நன்றாக இருக்கும் என்று. சர்சிபி ராமசாமி ஐயர் மிகவும் கற்றவர், கல்விமான், படித்தவர். அவர்களுக்கு இவர்தான் ஆலோசனை செய்தார். ஏனென்றால் மனித சரித்திரத்தில் தான் 2 விதமான பண்புகள் இருக்கிறது. ஒன்று, தான் எதன் பொருட்டு மாட்டிக்கொள்ளாவிட்டாலும் மக்களுக்காக போராடுகிறவர்கள். ஜவஹர்லால் நேருக்கு எதுவுமே நேரவில்லை, மக்களுக்காக அவர் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார். பலருக்கு தங்களுக்கு நேர்ந்த சொந்த குடும்ப கண்ணால் பார்த்த விஷயங்கள் பாதிப்பின் அடிப்படையிலே புரட்சிக்காலாக மாறுவார்கள். இன்னொருவருடைய கஷ்டத்தை பார்த்து கசிந்துருகி மக்களுக்காக போராடுவார்கள். இது எல்லாம் சரித்திரம். இந்த ஜவஹர்லால் நேரு தான் நமக்கு சாகித்ய அகாடமி அமைத்துக் கொடுத்தார். அவர் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 3 அகாடமிகளை அவர் ஸ்தாபித்தார். ஒன்று சங்கீத அகாடமி, இன்னொன்று லலித் கலா அகாடமி, மற்றொன்று சாகித்ய அகாடமி. உங்களுக்கு தெரியும், சாகித்யம் என்று சொன்னால் படைப்பு இலக்கியம். இந்த கிரீக் வேர்டு அகாடமி இஸ் எ கிரீக் வேர்டு. இந்த சமஸ்கிருத வார்த்தையும் இந்த கிரீக் வேர்டையும் ஒன்றாக இணைத்து சாகித்ய அகாடமியை அவர் சமைத்தார். லலித் கலா அகாடமி என்பது ஓவியத்திற்கான அகாடமி, இசைக்கும் நாடகத்திற்குமான லலித் கலா அகாடமியை அவர் அமைத்தார். சங்கீத அகாடமியை அமைத்தார். அவர் தானே விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு பதவி உண்டு என்று சொன்னால் அது சாகித்ய அகாடமியின் தலைவர். 10 ஆண்டுகள் அவர் இதனுடைய தலைவராக இருந்தார். மரணம் வரையில் அவரே தான் தலைவராக இருந்தார். அவர் அப்பொழுது குறிப்பிட்டாரா, நான் தான் தலைவராக இருப்பேன், விரும்பி கேட்கிறேன், ஆயினும் ஒன்றே ஒன்றுதான் கட்டளை, எனது வேண்டுகோள், எக்காரணத்தை கொண்டும் எனக்கு பரிசு கொடுக்கக்கூடாது, எனது புத்தகங்களை மொழிபெயர்க்க கூடாது, சாகித்ய அகாடமியில் இருந்து எந்த விதமான சலுகையும் நான் பெறக்கூடாது என்று இருந்தார். அது எல்லோருக்குமான பொறுப்பு. அவ்வாறு ஜவஹர்லால் நேருவால் ஏற்படுத்தப்பட்டு ஜவஹர்லால் நேருடைய அரவணைப்பின் கீழ் இந்த வளர்ந்த அந்த அகாடமி ஏராள சிக்கல்களை கொண்டிருக்கும். அந்த சிக்கல்கள் எப்போதும் கசடுகள் இருக்கும். அந்த கசடுகளை நாம் தான் நல்ல படைப்புகள் வந்தவுடனேயே இந்த கசடுகள் வெளியேற்றப்படும். உலகம் என்பது உயர்ந்து நல்ல படைப்பு தான் முக்கியம். இந்த 54 ஆண்டுகளில் 56 ஆண்டுகளில் ஒரு 10 நல்ல புத்தகங்கள் தமிழே பரிசு பெற்று இருக்கும் என்று நான் கருதுகிறேன். பரிசு பெற்றது எல்லாம் நல்ல புத்தகங்கள் அல்ல, யார் யாரோ பரிசு வாங்கிக் கொள்வார்கள். நமது பரிசை முதலாக பரிசு பெற்றவர் ராபி சேதுபிள்ளை. அவர் தான் கன்வீனராக இருந்தார். பிறகு அவர் பரிசு பெற்ற உடனேயே ஒரு சட்டம் போட்டார்கள், கன்வீனருக்கு பரிசு இல்லை என்று. ஏனென்றால் இம்மாதிரியான கசடுகள் வரும். வெங்கடேசனுக்கு பரிசு கொடுத்த இந்த சாகித்ய அகாடமிக்கும் பரிசுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. அவர்கள் ஒரு மெம்பர்களை நியமித்து விட்டு ஒதுங்கி கொண்டு விடுவார்கள். அந்த 3 பேர் உள்ள ஒரு கமிட்டியிடம் இந்த புத்தகத்தை கொடுத்து விடுவார்கள். அவர்கள் தான் முடிவு செய்கிறார்கள். இந்த 3 பேர் கொண்ட கமிட்டியினுடைய தீர்மானத்தை தான் சாகித்ய அகாடமி அறிவிக்கிறது. ஒரு சமயத்தில் யுவார் அனந்தமூர்த்தி குறிப்பிட்டார், தமிழ் மொழியை பற்றி ஏராளமான புகார்கள் வருகிறது, யாருக்கு பரிசு கொடுத்தாலும் தமிழர்கள் வம்பு பண்ணுகிறார்கள், வேறு எந்த மொழியிலேயும் இவ்வளவு அளவிற்கு இல்லை என்று குறிப்பிட்டார். அவர் சொன்னார், தமிழிலேயே பரிசு நல்ல இலக்கிய ஆசிரியனுக்கு பரிசு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு சாகித்ய அகாடமி பொறுப்பல்ல. சாகித்ய அகாடமி நியமிக்கின்ற, நீங்கள் கொடுக்கின்ற அதனுடைய நீதிபதிகள் தான் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை. எல்லா விதமான குற்றச்சாட்டுகளுக்கும் நீங்கள் நீதிபதிகளை தான் தண்டிக்க வேண்டும் என்று சொன்னார். ஏனென்றால் அந்த லிஸ்டை பார்த்தால் தெரியும். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பரிசளிக்கின்ற பொழுதே யார் யாரெல்லாம் நீதிபதியாக இருந்தார்கள் என்பதை சேர்த்தே நாங்கள் வெளியிடுகிறோம். இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அவர்கள் தயாராக வேண்டும் என்று. இந்த முறையில் பரிசளிப்பில் இருந்த ஒரு பெரியவரை நான் தற்செயலாக ஒரு கூட்டத்தில் சந்திக்க நேர்ந்தது. அவர் சொன்னார், நான் தான் வெங்கடேசனுக்கு கொடுத்தேன், பெருமையாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த நீதிபதிக்கு ஒரு பெருமை வேண்டும், நான் தான் இன்னாருக்கு பரிசு கொடுத்தேன் என்று. அந்த பரிசு கொடுத்தவர் பேராசிரியர் கா செல்லப்பன். அவர் சொன்னார், அவருக்கு எனக்கு அது தெரியும். அவர் சொன்னார், நான் தான் அந்த கமிட்டியிலே இருந்தேன். பிறகு சொன்னார்கள், சிறியவர் இளைஞர்கள் எல்லாம், கலைக்கு வயதே கிடையாது, எந்த கலைக்கும்
ஆர்சன் நமது பாலம இருக்கிறார். தி சிட்சன் கேன் என்கின்ற ஒரு படத்தை ஆர்சன் வேலஸ் எடுத்தான். அப்பொழுது அவனுக்கு வயது 24 வயது. கலைதான் வயதற்றது. எந்த வயதிலே எழுதப்படுகிறது என்பதல்ல. 74 வயதிலேயும் ஒருவன் அற்புதமான படைப்பை கொடுக்க முடியும். 16 வயதிலேயும் கலையை எழுத முடியும். கலை என்பது வயதை ஒழித்தது. ஆகையால் நீங்கள் இந்த சிறியவர் முதல் நாவல் கடைசி நாவல் என்றெல்லாம் சொல்லவே சொல்லாதீர்கள். முதல் நாவலும் கிடையாது, கடைசி நாவலும் கிடையாது. நாவல் என்கின்ற ஒன்றுதான் உண்டு. அந்த ஒரே ஒரு நாவல் தான். அவன் ஒரு நாவல் எழுதினால் என்ன? அடிக்கடி காணாசு சொல்வார், ஒரு மனிதனால் வாழ்நாளில் 10 வரியை எழுத முடியாது சொந்தமாக. ஒரிஜினலாக சங்க இலக்கியத்தில் பாருங்கள், 4 வரிகள் எழுதிய பாடலாசிரியரை நாம் 2000 ஆண்டுகளாக கொண்டாடி வருகிறோம். கணியன் பூங்குன்றனாருடைய ஒரு பாடலுக்கு மேல் நமக்கு ஏதேனும் தெரியுமா? ஆதிமந்தியினுடைய 4 வரி பாடலுக்கு மேல் நமக்கு ஏதேனும் தெரியுமா? ஆயினும் இந்த தமிழ் உள்ள வரையில் அந்த பாடல்கள் இருக்கும். ஆகையால் எண்ணிக்கை அல்ல, வயது அல்ல. திருவள்ளுவருக்கு எந்த வயதில் எழுதினார்? இளங்கோவடிகளுக்கு சிலப்பதிகாரம் எழுதுகிற பொழுது வயது என்ன? அவையார் கிழவியா? கிடையவே கிடையாது. ஆகையால் இலக்கியம் என்பது வயது அல்ல. நான் இந்த மேடையிலே சொல்லலாம், எங்களுடைய கட்சிக்காரர் என்று சொன்னார்கள். உங்களுக்கு உள்ளே இருப்பவரை விட வெளியே இருப்பவர்களை அதிகமாக நண்பர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு யாரும் விரோதிகள் அல்ல. நீங்கள் இவ்வாறு பேசி பேசி அவர்களை வெளியேற்றாதீர்கள். அதுதான் முக்கியம். உங்களுக்கு அவர்கள் சொல்வதில் இருந்து சொல்லப்படாதது என்ன? முக்கியமாக இலக்கியம் என்பது சொல்லப்பட்டதல்ல, சொல்லப்படாததான் முக்கியம். நம்ம நீதிபதியுடைய அவருடைய தீர்ப்புகளை பார்க்கிற பொழுது அவர் சொன்னதை விட சொல்லாதது அதிகம் என்பதை சொல்லப்பட்ட வழியாக தெரிந்து கொள்கிறோம். மனிதர்கள் பேச்சு என்பது சத்தம் அல்ல, மௌனமே மாபெரும் பாஷை. மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இலக்கியம் என்பது வளவள என்று கத்துவதல்ல. 1000 பக்கங்கள் 2000 பக்கங்கள் மட்டும் இலக்கியம் அல்ல. ஒரு 150 பக்கத்தில் மகோன்னதமான படைப்புகள் எல்லாம் படித்திருக்கிறார்கள். எம்மிங்கனுடைய ஓல்டு மென்சியை நீங்கள் பாருங்கள். ஆகையால் எண்ணிக்கை அல்ல. இலக்கியம் என்பது சொற்களால் எழுதப்படுகிறது. ஆயினும் சொற்களே இலக்கியம் அல்ல. மொழிகள் தான் இலக்கியம் எழுதப்படுகிறது. அதனுடைய நோக்கம் மொழியை கடத்த. மொழி இல்லாத மனிதர்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து இருக்கிறார்கள். மொழி என்பது மனிதனுடைய கண்டுபிடிப்பு. எழுத்து என்பது இன்னொரு கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பும் இந்த எழுத்தும் இந்த மொழியும் மாறும். உலகத்தில் ஆயிரக்கணக்கான மொழிகள் மறைந்து ஒழிந்து விட்டன. உலகத்தின் முதல் காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற கில்காமேஷ், யாருக்கேனும் அந்த மொழியை படிக்க முடியுமா? யாருக்கேனும் அந்த மொழி தெரியுமா? யாரோ சிலர் படித்து, நான் அதை தமிழிலே படித்தேன். தமிழிலே படித்தால் தமிழில் எழுதப்பட்டது போன்று இருக்கிறது. ஆகையால் உங்களுடைய மனசுடன் மனசு சேரும். எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.